செஸ்ட் பெயின் இருக்கிறவங்க எவ்வளவு சொன்னாலும் செஸ்ட் பெயின் வந்து ஹார்ட்னால தான் வருதுன்ட்டு உண்மையிலேயே ஒரு ஃபோபியாவில் இருக்காங்க, ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க, டிப்ரெஷனில் இருக்கிறாங்க, ஆங்ஸைட்டியில் இருக்கிறாங்க. மன அழுத்தத்துலேயும் சோகத்துலேயும் ஆங்ஸைட்டி ஃபியூச்சரே பாஸ்ட்டை நினச்சி பயப்படுற இடத்துலையும் இருக்கிறாங்க, நெகட்டிவ் திங்கிங்கில் இருக்காங்க. ஏன்னு தெரியல. நம்ம என்ன தான் சொன்னாலும் இது சர்வைக்கல்லேருந்து வர்ற வலி, இது கழுத்துலேருந்து வர நரம்புனால வருது, இல்லை ஒரு மசில் பெயின், இல்லைன்னா வந்து காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த இன்ஃப்ளமேஷன் நீர் கோர்த்ததுனால வருது அப்படின்னா அவங்க நம்புறதுக்கு தயாராக இல்லை. அவங்க எப்போவுமே அதுவும் கம்மி வயசுக்காரங்களாக இருப்பாங்க. எல்லாருமே 20+ தான் இருப்பாங்க, சரிங்களா? 30க்கு உள்ளே தான் இருப்பாங்க. ஹார்ட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு எப்போ பார்த்தாலும் போய் இசிஜி எடுத்துகிட்டே உட்காந்துருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரே மாதிரி சொல்லி வச்ச மாதிரி நடத்துக்கிறாங்க. உலகத்தில் நிறையா பார்ட்லேருந்து அவங்க ஃபோன் பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் நிறைய இடத்துலேருந்து, பர்டிகுலர்லி நிறையா சென்னை சொல்லலாம், பெங்களூர் சொல்லலாம், தமிழ்நாடு பூராவுமே சொல்லலாம். ஸோ இது மாதிரி இருக்காங்க. இது இங்கேயோடு நிற்குதானா, சிங்கப்பூர் மலேசியாவிலேருந்து அந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் தான் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க. அது எப்படி உங்கள் மனசில் அப்படி தோணுதுன்னு தெரியல. அது ரேருங்க. எங்கேயோ ஒரு இன்ஸ்டாகிராம்லேயோ படத்துலேயோ சினிமாவிலேயோ வந்து ஹார்ட் அட்டாக்கை பார்த்துட்டீங்க. ஹார்ட் அட்டாக் இளைஞர்களுக்கு வருது அப்படின்ட்டு பார்த்துட்டீங்க. இளைஞர்களுக்கு வருதுன்னா ரேராக வருது, 10,000ல் ஒருத்தருக்கு வருது. அது ஏன் நீங்கள் எல்லாருமே அப்படி எடுத்துக்கிறீங்க? அதுக்குன்னு வலி வந்தாலே அதே மாதிரி இளைஞர்களுக்கு வருது. இப்படியே மாதக்கணக்கில் நாள் கணக்கில் வலிச்சிட்ருக்குன்னு உங்களுக்கு யாரும் சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க, ஹார்ட் அட்டாக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு 6 மாதமாக வலிச்சிட்டே இருக்குது, 1 வருஷமாக வலிச்சிட்டே இருக்குது, இப்படி சிம்டம் கொடுக்காதுங்க. அது சடன் ஆன்செட், சடனாக வர்றது. ஹார்ட் அட்டாக் ரொம்ப வலிக்கும். ஹார்ட் அட்டாக்கோட பெயின் வந்து யானை போட்டு உங்களை மிதித்த மாதிரி இருக்கும். ஹார்ட் அட்டாக் வந்த நிறைய பேர்த்துக்கு யூரின் போயிடும், டாய்லெட் போயிடும். அந்த அளவுக்கு ஒரு பயங்கர பலமான ஒரு இதாக இருக்கும். ஸோ உங்களுக்கு வலிக்கிறது வேறு, அது வேறு. அதனால் ஹார்ட்டு ப்ராப்ளம்னு நினைக்கிறத விட்டுட்டு அது சர்வைக்கல், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 95% அப்படி தான். நீங்கள் ஏன் ஒரு இசிஜி எடுத்தால் உங்களை நான் தப்பு சொல்லலை. ஏன் 30-40 இசிஜி எடுக்கிறீங்க? ஏன் வந்து ட்ரெட்மில் டெஸ்ட்டு, எக்கோ, இல்லைன்னா டாக்டரே வந்து உங்களுக்கு இல்லை, ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை, இந்த பக்கமே வந்துடாத அப்படின்னாலும் திரும்ப போய் டாக்டரை தொந்தரவு பண்ணுறீங்க. இது வந்து ஒரு ஃபோபியா மாதிரி. அப்படியே நம்ம தெளிவாக இது சர்வைக்கல்லேருந்து வர்ற வழி தானே எக்ஸ்பிளைன் பண்ணால் எல்லாம் ஈன்னு கேட்டுட்டு கடைசியில் நம்புறதே கிடையாது. அதுக்கு ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கிறது இல்லை. இப்படியே வச்சுக்கிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு இருக்கிறீங்க. இது மட்டும் வேணவே வேணாம். இது வந்து சர்வைக்கல்லேருந்து வர்ற வழி தாங்க 95%. இல்லைன்னா ஒரு மசில் பெயின், கிராம்ப்ஸு, இல்லைன்னா வந்து ஒரு இன்ஃப்ளமேஷனால் நீர் கோர்த்துட்டு வலிக்கிறது, இந்த மாதிரி தான். அதே மாதிரி பால்பிட்டேஷன்லாம் வருது இல்லைங்க, டக் டக் டக்குன்னு. இந்த பெயின் இருக்கிறதுனால நீங்கள் மன அழுத்தம் ஆகிறீங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி ஆகிறீங்க, சோகம் ஆகிறீங்க, ஃபியூச்சர் நினச்சி பயப்படுறீங்க. அதனால் என்ன நடக்குதுன்னா அது டக் 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 டக்னு அடிக்க ஆரம்பிச்சிருது, சரிங்களா? அதெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. நீங்கள் மன அழுத்தம் ஆகாமல் இருங்க, அந்த மாதிரி நடக்காது. அண்ட் இன்னொன்று என்னன்னு கேட்டால், தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன்லாம் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ், கழுத்தெலும்பு தேய்மானத்துலையோ சர்வைக்கல் ஸ்ட்ரெயின்லேயோ, இல்லை வந்து டிஸ்க் பல்ஜ் ஜவ்வு வீங்கிறதுலையோ, டிஸ்க் ப்ரோட்ரூஷன் ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறதுலையோ, டிஸ்க் ப்ரொலாப்ஸ் ஜவ்வு விலகிறதுலையோ, இல்லை பிரேக்கில் நியூராலஜியா நரம்பு அழுத்துறதுலையோ வருங்க. அதனால் வந்து அது சர்வைக்கல் ஏதாச்சும் ஒன்று நடந்தால் அது பாதம் வரைக்கும் கூட, கால் விரலில் கூட மரமரப்பு வரலாம். அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல இருக்க செஸ்ட்டுக்கு பெயின் வராதா? கண்டிப்பாக ஒரு ரேடியேட்டிங் பெயின் வரும். ஸோ அதனால் அப்படி இருக்கலாம். அதோடு சேர்த்து நிறைய சிம்டமாக அந்த சர்வைக்கல் கொடுக்கும். காதுக்குள்ளே வலியோ, காதுக்குள்ளே டினிட்டஸ் சவுண்டோ, ஊன்னு ஒரு சவுண்டோ, அதே மாதிரியே கண்ணில் வலி, தாடையில் வலி, தலை சுத்தல், வாமிட் சென்சேஷன், அப்புறம் ஒரு பக்க தலைவலி, மைக்ரைனு, அப்புறம் வந்து இம்பேலன்ஸு, அப்புறம் ஸ்டெர்னோக்ளைடோமாஸ்டைட் கழுத்தில் ட்ரெப்பீசியஸில் வலி, முதுகில் ஸ்கேப்புலால் இல்லை செஸ்ட்டில் பெயின், இது மாதிரியெல்லாம் வந்து அதனால் வரும். கையில் கரண்ட் விடுற மாதிரி, கை விரல் மரமரப்பு, இதெல்லாம் வந்து சர்வைக்கல்னால் வர்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, சர்வைக்கல் பெயின் தாங்கிறத கொஞ்சம் உணர்ந்து செயல்படுங்க. ஹார்ட்டுன்னு நினச்சி ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆகாதீங்க. ஏன் நினைக்கக்கூடாதுன்னா, அப்படி நினைக்கிறப்போ உங்களுக்கு உண்மையான ட்ரபுளை நினச்சா தானே, அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட் எடுத்தால் தானே சரியாகும்.
தப்பான ட்ரபிளை நினச்சிங்கன்னா அப்போ வந்து அதுக்கேற்ற ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறீங்க, அவங்க இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து நீங்கள் மன அழுத்தம் ஆகுறீங்க, அவங்க இல்லைங்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு வலிச்சிட்டே இருக்கேன்னு. அதனால் இது சர்வைக்கல் தான். சர்வைக்கலுக்கு உண்டான எக்ஸசைஸ் பண்ணால் நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் 7, இது கண்டிப்பாக செஸ்ட் பெயினை குறைக்க வாய்ப்பு இருக்குது. ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் 7, ஷோல்டர் பிரேசிங் எக்ஸசைஸ் 7. அடுத்தது மேலே 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 again 2 1 2 3 4 5 6 7 8 9 10 2 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9 10 3 1 2 3 4 5 6 7 8 9. இந்த மாதிரி எக்ஸசைஸும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி 3-4 லிட்டர் குடிங்க. மல்லாந்து படுத்தா சின்ன தலைவணி வைங்க, சைடில் படுத்தா பெரிய தலைவணி வைங்க, ஃப்ளாட்டான ஃபேமான இடத்துல படுங்க. மன அழுத்தம் இல்லாமல் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராது. இந்த மாதிரி பெயின் இருந்தால் அது நிரந்தரமாக போகணும், அதை பற்றின ஒரு தீர்வு வேணும்னா ஷுவராக உலகத்தில் எங்கே இருந்தாலும் எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணுன்னா கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.